நியூஸ் தமிழ் கழுகு. விஜயோட பிரச்சார பயணங்கள் ஆரம்பிச்சு கரூர்ல நடந்த நெரிசல் பயங்கரம் வரைக்குமான தாவைக்காவோட குளறுபடிகளை ஆதாரமா வச்சு விசாரணை சூடு பிடிச்சிருக்குங்கிறாங்க. கரூர் உயிரிழப்புகள் தொடர்பா அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் சம்பவம் நடந்த அடுத்த நாளே தன்னோட விசாரணையை தொடங்கிடுச்சு. இந்த ஆணையத்துக்கு லோக்கல் போலீஸ் உதவி செய்றாங்க. முதல் கட்டமா விஜயோட கரூர் பிரச்சார பயணம் டிசம்பர் மாதம் தான் திட்டமிடப்பட்டிருந்துச்சு. ஆனா அதை ஏன் முன்கூட்டியே கடந்த 27ஆம் தேதிக்கு விஜய் மாத்தினாரு? அதே நாள்ல கரூர்ல அன்புமணியோட உரிமை மீட்பு பிரச்சாரத்திற்கு பாமக அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனா விண்ணப்பிச்ச 1 மணி நேரத்திலேயே அவங்க அதை வாபஸ் வாங்க அடுத்த 1 மணி நேரத்துல விஜய் தரப்பு அதே 27ஆம் தேதியை பிரச்சாரத்துக்கு கேட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காக கரூருக்கு 27ஆம் தேதியை விஜய் முடிவு செஞ்சாரு? அதே நாள்ல தான் பிரச்சாரம் செய்ய போற இடமான வேலுச்சாமிபுரத்தை நெருங்குற போது விஜய் தன்னோட பஸ்ல இருந்த விளக்கை ஏன் அணைச்சாரு? அப்படி அணைச்சதால அவரை பார்க்க கூட்டம் அந்த சமயத்துல முண்டி அடிச்சதுனால அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சாங்கிற கோணத்துல லோக்கல் போலீஸ் ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா தாவேக்க 27ஆம் தேதி நாமக்கல்லையும் கரூர்லயும் விஜய் பேச போற நேரத்தை குறிப்பிட்டு விளம்பரம் செஞ்சோம். அந்த நேரத்தை தாண்டி விஜய் வந்தது மக்கள் கூட்டத்தாலவா இல்ல கூட்டத்தை இன்னும் அதிகரிச்சு காட்டவாங்கிற ரீதியிலையும் போலீஸ் விசாரணை செய்தான்.